ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வந்து டிரான்ஸ்ஃபர்னா பரவாயில்ல, கோடி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படின்னா யாருடைய கட்சியும் வந்து பெருசாக அடி வாங்க போகுது. ஒன்று திமுக அடி வாங்கலாம், அதிமுக அடி வாங்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு திமுக ஒரு 39% கொடுத்துருக்கீங்க. கூட்டணி கணக்குகள் 7% ஓட்டு பணத்துக்காக ஓட்டு போற ஓட்டு எப்பவுமே இருக்காங்க. அது எப்பவுமே ஸோ அது இருக்காங்க. அப்புறம் இந்த திட்டங்களுக்கு வந்து ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் போற ஓட்டு இதெல்லாம் டேலி பண்ணி பார்க்குறப்போ 85% ஓட்டுக்கு மேலே போலிங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ 5 கோடி ஓட்டு போலிங் ஆச்சுன்னா நிச்சயமா நம்ம எதிர்பாராத பேசுகிறது இல்லாமல் கூட ஒரு விஷயம் கூட உருவாகலான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வாக்கு சதவீதம் கம்மியாகல, அது எங்கே அடி வாங்கவே வாய்ப்பு இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் 26 வருஷத்துல நான் பார்த்துல 18 சர்வே பிக்சர் அப்படி கிளம்பி இல்லை. புதுசாக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது என்னன்னே தெரிகிறது சவால். ஆனால் 37% 39% தான் ஆட்டமே இந்த எலெக்ஷன். அப்படின்னா கிட்டத்தட்ட சரிவு, மிகப்பெரிய சரிவு வந்தது விஜயால. ஸோ அப்புறம் போது இந்த கூட்டணி தான் பண்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து எல்லா கட்சி ஓட்டும் வந்து விஜய் சாப்பிட்றாங்க. இப்போ சென்னையில் வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தென் மாவட்டத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கு. திருச்சி மண்டலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ மொத்தத்தில் வரப்போ 16% ஓட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாக அடி வாங்குது. ஏன்னா இதெல்லாம் ஓவியா கூட கூட்டம் முடிச்சு அப்படின்னு. ஆனால் கூட்டம் ஓட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 12 மணி எலெக்ஷன் 23 12 மணிக்குள்ள 50% ஓட்டு போலிங்க வாய்ப்பு இருக்கு. 50-55 ஓட்டு ரீச் ஆகலாம். ஸோ அப்படி ஆச்சுன்னா கட்டாயம் 85-90% ஆச்சுன்னா கட்டாயம் இது ஒரு புது ஸ்டோரி உருவாகுது. ஸோ அதில் என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் அன்பு சகோதரருக்கும் களமாக அல்ல. அதாவது திமுக அதிமுக 2 கட்சிகளும் வந்து மக்கள் வெறுப்புல இருக்காங்க. இவர்கள் சிறந்தவர்கள் அவரு கிடையாது, அவர் சிறந்தவர்கள் கிடையாது. 2 திராவிட ஆட்சிகளும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி. இந்த மனிதர்களையும் மக்களையும் வைத்து சுருண்டுகின்ற ஆட்சி. இது மக்கள் மத்தியில் போது புரியல வந்திருக்கிறது. 2 ஆட்சியுமே தொடர்ந்து ரோட் டேண்டர்ல கமிஷனு, பில்டிங் கட்டத்துல கமிஷனு, சாணி வாரத்துல போஸ்டிங் போறதுல வேலை கொடுக்கறதுல கலெக்ஷன் பண்றது. இப்படி 2 பேருமே அரசு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஊழல் செய்கின்ற பெருச்சாலைகள் தான் அதிமுக திமுக. இதற்கு மாற்றம் என்று நினைத்ததற்கு விஜய்க்கு ஒரு சான்ஸ் வந்து இந்த எலெக்ஷனுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெளிப்படையாக உடச்சி பேசுகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் 5,73,00,000 பேர் வாக்காளர்கள் 41% பேர் 40 வயசுக்குள்ள வராங்க. பெண்கள், இளைஞர்கள், இவர்கள்லாம் நாடை பற்றி சிந்திக்கிறாங்க. அந்த 2 பேரும் ஆண்டல் அத்தனை பேருமே ஊழல் பெருச்சாடிகள். மாற்றம் வந்து விடாதா? இப்போ அண்ணாமலை எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலை பாஜக முறை கொண்டு இருக்கிறார். இப்போ அண்ணாமலை போன்ற விஜயை போன்ற சீமானை வந்து அது வந்து சரியில்லாம போயிட்டார். ஏன்னா எப்போ ஒருவர் வந்து ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் அடிக்காம ஒரு கட்சி எதுக்கான அஜெண்டாவுக்கு ஆட்படுத்துறான்னு அர்த்தம். ஸோ 2 திராவிட ஆட்சி செய்கிற ஊழல்கள், முறைகேடுகள், வேலை வாய்ப்பு பிரச்சனை, போதை பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கொக்கைன் பிரச்சனை, குட்கா பிரச்சனை, இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் 2 ஆட்சியுமே இருக்கு. 2 ஆட்சியும் முட்டாளுடைய ஆட்சி. அதிமுக எடப்பாடியுடைய ஆட்சி பார்த்து விட்டாங்க, ஸ்டாலினுடைய ஆட்சி போட்டாங்க. 2 ஆட்சியுமே மக்கள் வெறுக்கிறாங்க. ஸோ வெறுக்கின்ற போது இவர் வந்து விஜய் வந்து ஒரு பிளஸ். ஆனால் இவர் வாயத்து இருக்கிறது இவருக்கு ஒரு மைனஸ். இவர் சொல்லியிருக்கணும், இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி இருந்து அகற்றப்பட வேண்டும். 2 திராவிட கட்சிகளும் குடும்ப ஆட்சி. எடப்பாடியும் குடும்ப ஆட்சியை மையம் கொண்டவர். அவர் ஒன்றும் உத்தமர் அல்ல. தன்னுடைய மகன் மிதுனை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சி நடத்துகிறார். அவரை அடுத்து அரசியலாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கட்சியின் சின்னையும் கைப்பற்றுவதற்கு பாஜக நாடி இருக்கிறார். பாஜகவை தமிழகத்தில் 27 ஜெயக்குடாம் தடுப்பதற்கு சக்தியானவர் அவர்தான். ஸோ இவர் வந்து சுயநலவாதி, நம்பிக்கற்றவர். எப்படி வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அவர் செங்கோட்டையன் என்ன பேசுறாரு, எப்படி எல்லாத்தையும் வேவு பார்க்குற ஒரு தலைவன் வந்து தற்கூரி. அண்ணாமலை சொன்னது உண்மை. அப்படி பார்க்குற போது அந்த இடத்துல செங்கோட்டையன் பேசுறப்போ நாணயமா போனோம். அந்த இடத்துல என்ன சொல்றாரு, வீடியோ வச்சிருக்கேன், அதை வச்சு நீ பச்சையா போயிடுவேன். நீ தலைவனாயா? எப்படி நாட்டை ஆளுவேன்? 5 கோடி மக்களை எப்படி ஆளக்கூடிய தகுதி இருக்கிறது? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அறிவும் ஆற்றலும் திறமையும் தகுதியும் படைத்தவன் நாட்டை ஆளுவான். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்கள் ஒரு கட்சி நாட்டுடைய சாபக்கேடு. இந்த மக்கள் புரிந்திருக்கான். இந்த 2 தேர்தல் வெற்றிடம் இப்பதான் உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். இந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற தலைவர்கள் யார் அப்படி பார்க்கிற போது அண்ணாமலை, விஜய். இப்போ விஜய் ரேஸ்ல இருக்கார், சிஎம்கான ரேஸ்ல இருக்கும் போது இந்த விஜய்க்கு வந்து ஓட்டு கிட்டத்தட்ட 1,40,00,000 ஓட்டு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதுக்கு மேலேயும் போகலாம், எப்படி இறங்கு 1 கோடி ஓட்டுக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஓட்டுகளால் 2 திராவிடர்களுக்கு பெரிய சரிவு விஜயால் உருவெடுத்து நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். அது நான் இந்த டேட்டா சர்வே எல்லாம் பின்னாடி வருவோம். எனக்கு முக்கியமான நான் 26 வருமா அந்த சர்வேல இருக்கேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த டேட்டா சர்வேடு ஒப்பிடத்ததுல அல்ல. இது புது ஸ்டோரி, புது விதமான ஒரு வரலாறை சொல்ல போகுது. அதுதான் விஷயம் இல்லையா? நீங்க ஹிஸ்டாரிக் டேட்டா, கரண்ட் டேட்டா, பழைய 1967 ஒப்பிடுகிறதோ 81 ஒப்பிடுகிற தேர்தல் அல்ல.
இது புதிய வித்தாசை கொடுக்கிற தேர்தல். அதாவது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வந்து பழைய தேர்தலோட ஒப்பிடாத தேர்தல். தலைவருடைய பிரச்சாரம் ஈடுபடல, தேர்தல் அறிக்கை ஈடுபடல. கலைஞர் இருக்கிற போது இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொன்னார். அது போல இந்த தேர்தல் அறிக்கை நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில சரியா நம்பகத்தன்மை இல்லாம போச்சு. தேர்தல் அறிக்கை வாக்கு வாங்குவதற்காக கொடுக்கப்படுற தேர்தல் அறிக்கை மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி 5000 திமுக கொடுத்தது மக்கள் மறந்துட்டாங்க. திமுக என்னாச்சு, பெண்கள்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுவாங்க, அந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டாங்க. அந்த 5000 கொடுத்தும் மக்கள் மறந்துட்டாங்க. அதுவும் இம்பாக்ட் ஏற்படுத்தல. விஜய்க்கு பெண்கள் வாக்குல அதிகமா போகுது. அடுத்து திமுக போகுது, அடுத்த அதிமுக. 3வது இடத்தை அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், ஜெயலலிதா அம்மையார் வளர்த்த இயக்கம் இன்றைக்கு 3வது இடத்தை நோக்கி தமிழகத்திலே அதிமுக போடுற அவல நிலையை இப்போ இந்த தேர்தலில் பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ முக்கியமான கேள்வி, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி எப்படி இருந்தது கடந்த 5 வருடங்களா? இது ஏன் வருதுன்னா, ஆஃப்டர் இன்னைக்கு மிக முக்கிய புள்ளிகள் 2 பேருமே இல்லை. அம்மையார் அவர்களும் இல்லை, கருணாநிதி அவர்களும் இல்லை. இவங்க 2 மிகப்பெரிய ஜாம்பவான்களும் இல்லாத ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட 2ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆட்சி. சரி, இவர் தான் ஆட்சின்னா அதை விட ஒரு மோசமானவர் எடப்பாடி பழனிசாமி. என் விவசாயி, என் கையில் விவசாயி ஒண்ணுமே கிடையாது, விவசாயி ஒண்ணுமே தெரியாது, விவசாயி மட்டும் சொல்லக்கூடிய நபர் ஈட்டிய பணம் 1,00,000 கோடி ரூபாய் பினாமி சொத்துக்கள். காகித ஃபேக்டரி இருக்குது அவங்களுடைய, யாருடைய இது. அதுக்கடுத்து திருமேனி காஸ்ட்ரூம் யாரு, முசிறியில 209 ஏக்கர். இப்படி சொல்ல போனா பினாமிகள் சொத்துக்கள் மட்டுமே 1,00,000 கோடி. ஆனா இன்னைக்கு சபையில மக்கள் முதல்ல பேசுறாரு, விவசாயம் தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது, விவசாயம் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற ஒரு தலைவன். அதுக்கடுத்து இங்க குடும்ப அரசியல். இந்த 2 தலைவர்களுமே நாட்டுக்கு சாபக்கேடு. இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடத்துக்கு இந்த 2 பேருமே சாட்சி, 2 பேருமே காரணம், 2 பேரும் ஊழல் கலெக்ஷன். இவரை சேர்ந்து அவர் 2 பேரும் கூட்டு களவாணிகள். அதிமுக திமுக கூட்டு சதிகாரர்கள். இந்த சதியிலிருந்து மக்கள் வீழ வேண்டிய நோக்கத்திற்காக இந்த தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலில் நிச்சயமா மாற்றி ஓட்டு போடக்கூடிய நிலைமையில இருக்கான்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு திமுக மக்களுக்கு எதுவுமே பண்ணலையா? பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த பண்றது கொள்றதெல்லாம் ஊரு ஏமாத்துற வேலை. இந்த திட்டங்கள் கான்செப்ட் எல்லாம் வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வாங்குற வேலை. இது என்னப்போ நான் தமிழனா வேற இருக்கேன், அரசியல் ஆய்வாளராக இருக்கேன், ஆலோசனை. இது எல்லாம் பித்தலாட்டம், பிம்பலக்கா பிளாக்கி ஏமாத்துற வேலை. ஸோ இந்த ஏமாத்துற வேலைக்கு மக்களை வந்து பலிகடாக்குறாங்க, யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ தான் பாக்குறாங்க ஒழிய வாக்கு. இன்னைக்கு 100 ஓட்டுக்கு ஒரு ஆளை போட்டு 50,000 ரூபாய் அந்த ஆளுக்கு தனியா காசு கொடுக்கப்பட்டு ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் பட்டுறப்படுறீங்க. இது எவ்வளவு கேவலமான செயல், அருவருக்கத்தக்க செயல். ஸோ இவங்க வந்து அப்புறம் நாட்டுக்கு நல்லது செய்ய போறாங்களா? எப்போ ஒரு வாக்காளர் பணத்தை கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்ற நிலைமை கொண்டு வந்துட்டாங்களா, அப்பயே வந்து அவர் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தயாராகிட்டு அர்த்தம். ஆனா மேடையில பேசுறது ஊரை ஏமாத்துறது. அத்தனை பேரும் பொய்யும் புரட்டையும் பேசி ஏமாட்டு இருக்காங்க. அதில் தான் என்னன்னா மக்கள்லாம் இப்ப விழிச்சுக்கிட்டான். இந்த 2 பேருமே திருடனா இருக்கான், பெருந்திறனா இருக்கான். ஒருத்தனே எம்எல்ஏ இருப்பான், ஒருத்தனே மாவட்ட இருப்பான், ஒருத்தனே திருடுவான், அடுத்தனுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான். அதிமுக பாருங்க, ஒருத்தனே இருப்பான். முனிச்சாமி 6 பேர் முனிச்சாமி தான் இருப்பான். துரைமுருகன் 14ஆம் முறை சாதனை. வெக்கமா இல்லை? ஏண்டா நாட்டுல புதுசா வாய்ப்பு திறமைய கூடாது. அவனே அப்படி அவன் புள்ள, அதுக்கு பையன். என்ன நாடு? ஜனநாயக நாடையாது, இது சுடுகாடையாது. ஒரு புதிய புரட்சியோட கொண்டும் புதிய வாய்ப்புடை கொண்டும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேர் அமைச்சர், நிறைய பேர் திறமையாளர் அதை கண்டுபிடிக்க மாட்டான். அப்ப புள்ள பொன்முடி பையன், துரைமுருகன் பையன். இன்னும் கிழிக்க போறீங்க. இந்த அரசுக்கு எதை நோக்கி போகுது? இல்ல அனுபவம் வேணும் தான். ஒரு கட்சி அனுபவம் எவன்டா இல்ல தமிழ்நாட்டுல அனுபவம்? எவன் ஒருத்தனுக்கு அனுபவம் இல்ல, எவன் வாய்ப்பு இல்லாம இருக்கா, அத்தனை கொடுக்கறது இல்ல. கூட்டி கொடுக்க வேண்டும், காட்டி கொடுக்க வேண்டும். இப்படி பண்ணா அரசியல்வாதி. சாராய் வைக்கணும் அரசியல்வாதி, சாராய் ஆலை வச்சுக்கணும் அரசியல்வாதி. டிஆர் பாங்க நாட்டமங்கத்துல 300 கோடி ரூபாய் பினாமி. ஆனா எந்த இல்ல. எவ்வளவு கேவலமான அரசியல். எஸ்என்டி யாருது? எல்லாமே திருட்டு களவாணி பயல்கள். இந்த அரசு அதிகாரத்தை வச்சு அரசியல் வச்சுக்கிட்டு ஏமாத்தி தின்னுட்டு இருக்காங்க. இந்த கருமாந்திர அரசியல் மாறணும். இந்த சொசைட்டி தப்பா போறது காரணமே அரசியல்வாதி தான். இந்த அரசியல்வாதி இருந்தால்தான் போகுது. இந்த மாற்றத்தை வேணும். இந்த மாற்றத்தை வேணும்னா அண்ணாமலை, சீமான் முடிஞ்சு போச்சு. விஜய் இப்ப ஆப்ஷன் எடுக்கிறாங்க. அந்த ஆப்ஷன் எடுக்கிற விஜய்க்கு ஓட்டு வங்கி நிறைய போறதுக்கு காரணம் அதுதான். 2 பேருமே சரியில்லை. இந்த களவாணிகள் மக்களை புரிஞ்சால்தான் அந்த ஓட்டை மாத்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது சரி, திமுக விட்டுரும். அதிமுக ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்காது. ஐபிஎஸ் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆண்டாரு. 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆட்சி செஞ்சார். அவர் ஆட்சி எப்படி பார்த்தீங்க? அமித்படி சத்யராஜை விட மிஞ்சன அரசியல்வாதி நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஐயோங்களை பெரிய உச்சத்தின் ஐயோ. அவர் கையெல்லாம் நாடு பண்ணா இன்னும் இப்ப 5 வருஷம் மக்கள் தப்பிட்டு தெரியாம ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. 3வது தான் போவாரு. அப்படி ஒரு நிலைமை ஆச்சுன்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் ஒன்னும் நாட்டுல இல்லை. அவ்வளவும் சுருண்டிடுவாங்க. எவ்வளவு சுருண்டி இன்னும் ஒரு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு நம்மதையே பிச்சை எடுக்கணும், நம்மதையே கஷ்டப்படணும். இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கிட்ட திருடிதான் அவன் இது பண்றான்னு புரிய மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம்.
ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்ட அரசாங்கம் வாங்கிய கடனுக்கு இதுல இலவசம் கொடுத்து இன்னும் குடிச்சராக்குறாங்க. இந்த கான்செப்டே வேண்டாம். இது மக்களை ஏமாத்து இன்னும் முட்டாளாக்குறீங்க. நீ அப்படியே இரு, குடிச்சிட்டே இரு. ஒரு பக்கம் சீரியல்ல பெண்கள் அழிஞ்சு போகுது, ஒரு பக்கம் போதையில் அழிஞ்சு போறான், ஒருத்தர் இந்த வளர்ச்சியே பெறாம இருக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் திட்டம் பெறணும் ஒழிய இந்த நாடு வளர்ச்சி பெறணும், அறிவு வளர்ச்சி பெறணும், மக்கள் வளர்ச்சி பெறணும், பொருளாதார வளர்ச்சி பெறணும், சிந்தனைகள் பெருகெடுக்கணும் அப்படி நோக்கத்துல எல்லாமே இல்லை. நீ முட்டாளாவே இரு, உன்னை வச்சு நான் சமாளிச்சே இருக்கணும் நோக்கத்துக்காக அரசியல். இதான் அரசியலா? கேவலமா இல்லை? அப்படி பார்க்கிற போது இந்த 2 திராவிட ஆட்சிகளும் இந்த 70 ஆண்டுகளாகவே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல மக்களுக்கு இலவசம் சொல்லி குட்டிச்சுறாங்க தான் மிச்சம். ஸோ இது வேணாம். இது கடனாக்குற. இது ஏன்னா இப்போ நீங்க வந்து இப்போ சரி வர இப்போ திட்டங்கள்லாம் சொல்ற 8000 ரூபாய் கொடுக்குற, 10,000 ரூபாய் கொடுக்குற, இது இன்னும் கடன் வாங்க கொடுக்குவியா? கஜானால எங்க பணம் இருக்கு? 6 மாசமா அரசு ஊழியர் போறானால அவனுக்கு என்னத்தை நீங்க நிவாரணம் பண்ணீங்க? ஒரு பட்ஜெட் இல்ல, பணம் இல்லை தானே அவனை போராட விட்டீங்க. டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவு பாத்தீங்க. இந்த அவலங்கள்லாம் இருக்கிற போது இதுக்கு எங்க நிதி இருக்கிறது? இதுக்கு மட்டும் நிதி எங்க வருது? டாஸ்மார்க்ல மட்டுமே 50,000 கோடி ரூபாய் இன்னைக்கு குடிச்சு இன்னைக்கு நாசமா போறான். கிட்னி லிவர் எல்லாம் போய் சீக்கிரமா லாயில இருக்கிறான், ஆண்மையில இருக்கிறான். பொண்டாட்டி புருஷனோட தாம்பதி ஒருவே சரியில்லாம போறதுக்கான அந்த சரக்கு. இந்த கருமாந்தத்தை குடிச்சா என்னத்துக்கு நாடு உருப்பட போகுது? இந்த கருமாந்தத்தை விற்கிற 11 மதுபானங்களை கலைஞர் 2010 ஜீவோ போட்டு கொண்டு வராரு. மது ஆலைகள் தமிழ்நாட்டுக்கு தான் உருவாக்குனேன். ஒரு 300 கோடியோ மது ஆலை எவன் அப்போட்டு போனா எல்லாம் மக்களுக்கு தெரிய பணம் தான் மதுல உருவாக்கி அதில் விட்டு தான் சமாளிக்கிறான். இது எங்க போகுது? இந்த அரசியல் எவ்வளவு உன்னை யூஸ் பண்றான்னு பாரு. நீ பல்லுலகத்துல இருந்து கக்கூஸ் போற வரை உன்னை வச்சு காசாக்கிட்டு இருக்கான். இந்த அரசியல் உன்னை யூஸ் பண்றான். இது கூட புரியாம மக்கள் என்ன பண்றான்? திமுக அதிமுக அது எல்லாமே திருட்டு பயிலுங்க. ஸோ இதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும். மாற்றத்துக்கான தலைவர்கள் உருவெடுக்கணும். அதுக்கான தலைவர்கள் படிச்சு வாழணும். இன்னைக்கு 5 கோடி 73 லட்சம் வாக்காளர் அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர் இது ஆளுமைக்கவும் ஒரு தகுதியான படிச்சவனா அனலைஸ் பண்ண மாட்டாங்களா? இந்த நாட்கள்ல உட்காரவன் இப்படிப்பட்ட ஆளு வேணும்னு ஏன் யோசிக்கல? சோ அப்படின்னா அறியாமை எங்க புகுத்துறான்? என்ன இத்தனை காரு இல்ல, வசதி இல்லை, எல்லாம் சொகுசு காரு, ஆடம்பரமான காரு எல்லாமே அனுபவிக்கிறாங்க. ஆனா வீடு இன்னும் பரதேசத்தனமான அரசியல் இனிமே இல்ல. ஏமாத்துறாங்க. இந்த என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு போ, என்ன தப்பு இருக்கு? உலையை சம்மாரி பண்ணிட்டு போ. ஆனா எல்லாத்தையும் சுருட்டுவான். ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் மக்களுக்காகவே இருக்கேன். அப்படி இந்த பித்தலாட்ட அரசியல் இது மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெற்றிட உருவாடிச்சு. இதை வந்து ஒரு தலைவனை தேடுறாங்க மக்கள். அது விஜய்க்கு ஒரு சான்ஸ் இது இருக்கு, கூட்டணி மட்டும் அமைச்சா அதுதான் சிஎம். அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, சீமான் சான்ஸ் தவறிவிட்டார். ஸோ அடுத்து ஒரு மாற்றம்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, துடிக்கிறாங்க. ஒரு தலைவனை எதிர்பார்க்குறாங்க. இப்போ கலைஞர் ஈர்ப்பு சக்தி பெற்றவர், ஜெயலலிதா ஈர்ப்பு சக்தி பெற்றவங்க இப்போ அடுத்தடுத்து ஒரு தலைவனை தேடுறாங்க. அந்த இடத்துல உதயநிதி வந்து பொலிட்டீஷியன் லீடர் கிடையாது. ஸோ அண்ணாமலை கரிஸ்மா லீடர் மக்கள் இயற்கையாக வருகிற தலைவர், இயற்கை தலைவர். இப்போ விஜய் சினிமாவில் வந்தாலும் இயற்கையாக மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தேடல் தேவை ஏற்படுது மக்களுக்கு. அது அந்த நீடை யார் பூர்த்தி பண்ணாலும் அவங்க எதிர்வரும் காலையில் தமிழகத்துக்கு சிஎம் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஓகேண்ணா. சரி, இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருப்பாங்க. நீங்க பண்ண ஆய்வு என்ன சொல்லுது சார்? ஆய்வு இது வரைக்கும் உங்களோட ஆய்வுகள் எல்லாமே பார்த்துருவோம். இந்த ஆய்வு என்னதான் சொல்லுது உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொன்ன பதில் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னால என்னமே சொன்ன முடியல, கணிக்க முடியல. நீங்க ஏன் அப்படி? என்ன ஏங்க, நான் என்னுடைய சர்வே என்பது ஹார்ட். இதுவரையும் யார் ஒருடன் கையூட்டு நான் வாங்கல. என் தாய் என் உயிருக்கு நிகரான, என் தாய் ஆணையாக சொல்லணும், இதுவரை ஒரு பைசா நான் கையிட்டு வாங்கல. என் அத்தனை காசுகள் தான் மிச்சம். என் கணக்குல கூட உங்கள்கிட்ட தூக்கி போட்டேன். இப்படிதான் என் நிலைமைன்னு சொல்லிட்டு இப்படி நேர்மையா இருக்கிற நபர் என்னால் நிச்சயமே கணிக்க முடியல. நான் பொய்யா சொசைட்டி சொல்ல விரும்பல, உண்மையிலேயே கணிக்க முடியல. ஏன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் விட்டு டிரான்ஸ்ஃபர்னா பரவாயில்ல, கோடி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படின்னா யாருடைய கட்சியும் வந்து பெருசா அடி வாங்க போகுது. ஒன்று திமுக அடி வாங்கலாம், அதிமுக அடி வாங்கலாம். ஆனா அதிமுகவுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்பு. அதிமுகவுக்கு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஒரு முதலமைச்சருக்கான தகுதியானவர் கிடையாது, ஒரு நம்பத்தகுந்த தலைவர் எடப்பாடி. அப்படி இருக்கிற போது தாவேக்காவா ஸ்டாலினா வர்றபோது 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுலே தாவேக்காவுக்கு கடுமையான ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால யாருக்குனாலும் பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு போது சர்வே புள்ளி உரம் வைக்கிறது பெரிய சவாலா இருக்கு. இத்தனை ஜெயிக்க சொல்றதுலயும் பெரிய சவாலா இருக்குன்னு பாக்குறேன். கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொன்ன நம்பர்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு திமுக ஒரு 39% கொடுத்துருக்கீங்க, மேக்சிமம் அதுவரை கொடுத்துருங்க. எதனால அந்த 39% இன்னும் அங்கேயே அப்படியே இருக்குன்னா என்ன? கூட்டணி கணக்குகள் இப்போ ஆட் கொடுக்குற வைட்டமின் 7% ஓட்டு பணத்துக்காக ஓட்டு போற ஓட்டு எப்பவுமே இருக்காங்க. அது இருக்காங்க. அப்புறம் இந்த திட்டங்களுக்கு வந்து ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் போற ஓட்டுக்கு இதெல்லாம் டேலி பண்ணி பார்க்குற போது அவங்களுக்கு எட்ஜில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி ஒருங்கிணைந்து 128 தொகுதிகள் சேஃபா இருக்காங்க. அதில் எப்படின்னு சொன்னா சென்னை மண்டலத்தில் கொளத்தூர் சேப்பாக்கத்தில் வெற்றி உறுதி. வடக்காடு மாவட்டங்களில் வெற்றிகள் குறைவாக இருக்கு. வடக்காடு மாவட்டம் வெஸ்ட் ஜோன் வந்து அதிமுக கொஞ்சம் சாதகமா இருக்கு. திமுக ஆவரேஜா சீட்டு வாங்கிடுவாங்க. டெல்டா பகுதியிலும் திருச்சி மத்திய மண்டலமும் தென் மாவட்டமும் இந்த பகுதி
பகுதிகளில் திமுக சாதகம் அமைஞ்சு அந்த ஆட்சி பிடிக்கிற நிலைமையில இருக்கு. ஆனா தாவேக மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஓட்டுகள் நிறைய சரிது. ரெண்டு கட்சிக்குமே போகுது. அதிமுக திமுக போற ஓட்டு தான் போகுது. அது பிரதானமா அதிமுக பெரும் பாதிப்பை சந்திக்கும். தாவேக திமுக நிலைமை மாறிடுச்சுன்னா நிச்சயமா வந்து பெரிய சவாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம 85% ஓட்டுக்கு மேல போலிங்க வாய்ப்பு இருக்கு. வர தேர்தலில் கிட்டத்தட்ட 90% ஓட்டு போலியாக கூட போகலாம். அப்படி இப்போ 5 கோடி ஓட்டு போலிங்க ஆச்சுன்னா நிச்சயமா நம்ம எதிர்பாராத பேசுகிறது இல்லாமல் கூட ஒரு விஷயம் கூட உருவாகலான்னு சொல்லுவார். இப்போ நானே சொல்றேன்னா அதே கூட இல்லாமல் இருக்கலாம், சொல்றது நடக்காம கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தனமான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். அதாவது சொல்வதற்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லா தேர்தலாக இது அமையும். ஸோ விஜய் வந்து கட்டாயம் ஒரு கிங்கா இருக்காரு, எந்த மாற்றம் இல்லை. இந்த எலெக்ஷன் வந்து ஸ்பாயிலர் கிடையாது, இட்ஸ் அ கிங், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல 36 கட்சிகள் எதிர்க்கிற இடத்துல அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பெரும் கட்சியா உருவெடுப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் தேவை. விஜய் அப்புறம் வரலாம் சார். இப்போ திமுக பத்தி இன்னும் சில கேள்விகள் இருக்கு சார். ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அதை நாங்களே பார்க்க முடியுது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒன்றும் வாக்கு சதவீதம் கம்மியாகல. அது எங்கே அடி வாங்கவே வாய்ப்பு இல்லையா திமுக வாக்கு சதவீதம்? ஏன்னா இன்னைக்கு அங்கே அந்த காங்கிரஸ் விசிகாலாம் இருக்காங்க. அன்னைக்கு அங்கே இருக்கிற பசங்களோட ஓட்டு விஜய்க்கு தான் வரப்போகுது. விசிகா கட்சியிலேருந்து ஆல்மோஸ்ட் பாதி ஓட்டு விஜய்க்கு வரும்னு சொல்கிறாங்க. அங்கே எப்படி வாக்கு அடியாக வாங்காதா? அதிமுக பொருந்தா கூட்டணி. அதிமுக தினகரன் அவர்களுக்கு செல்வாக்கு சரிந்து விட்டது. அன்புமணிக்கு அவங்க அப்பா வந்து நேரத்தையே பார்த்தீங்கன்னா பாமக ஓட்டு போடாத, அன்புமணிக்கு ஓட்டு போடாதீங்க, அவங்க பெரிய துரோகி, என்னை எனக்கே துரோகம்னா ஒரு பெத்த தகுப்பனே சொல்றக்கூடிய நிலை ஏற்பட்டு போச்சு. அதெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பம், சிபிஐ வழக்கு இருப்பதனால நெருடலுக்காக தான் அடமானம் வந்து வச்சிருக்காருன்னு அன்புமணி வச்சிருக்காருன்னு மக்களுக்கு புரிதல் இருக்கு. அதெல்லாம் அந்த இது பெருசாக கூட்டணி ஜெல்லாகல, கூட்டணி வந்து பெருசாக இல்லை. அதுக்கு இங்கேயும் வந்து காங்கிரஸ் விசிக்கா கொஞ்சம் முரண்பாடு தானே எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த முரண்பாடுகளாம் இருக்கும் போது பார்க்குற போது இதெல்லாம் கடந்து ஒரு தேர்தல். அதுபோல் சசிகலா ஒரு பக்கம் ஓட்ட பிடிக்கிறாங்க, தினகரன் பக்கம் இது வாழ்முறை கட்சி வேல்முருகன் ஒரு பக்கம் ஓட்ட பிடிக்கிறாரு, கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் ஓட்ட பிடிக்கிறாரு. இது ஒரு விதமான ஒரு குழப்பமான ஒரு விஷயம். நம்ம ஒரு சாம்பாருக்குள்ள சிக்கனும் மட்டனும் கலந்து மீனும் கலந்து சாப்பிட முடியுமா? அது மாதிரி ஒரு கேவலமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் கணிக்கிறதுன்றது 26 வருஷமா என்னாலே முடியல. அப்படி இருக்கும்போது பொய்யான விஷயத்த சொல்லக்கூடாது. இப்படி வரும் கூட அனுபவம் சர்வே 4 சர்வே எடுத்து வச்சு சொன்னாலே கூட அது மாறுவதற்கும் வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். இதுவே வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. என்ன நடக்கலாங்க, எதுனாலையும் வரலாம் எந்த தேர்தல். ஏன்னா திமுக அதிமுக போட்டினா கூட முன்ன பண்ண வச்சிருந்தாங்க. இப்போ அது மாதிரி இல்லை, ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுபடுது, ஒவ்வொரு தொகுதியும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ ஒரு கிளியாரிட்டி இல்லை. ஸோ அப்படியேப்பட்ட இருக்கும்போது சர்வே வந்து சொல்லவே முடியாது. அதுலேயும் அனுபவம் வச்சு இப்படி வரும்னு சொன்னாலும் மாறுவதற்கு வாய்ப்போ இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி மழை பெய்கிற போது வானிலை சொல்லுவாங்க, மழை வரும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையான தேர்தலாக இது இருக்கு. கட்டாயம் இவங்க தான் சொல்லக்கூடிய இதாக இல்லை. அப்படி சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி சொல்ல போனீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் 26 வருஷத்துல நான் பார்த்தல 18 சர்வே ஃபேக் சர்வே. இதுவரையும் வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்தே இல்லை. திமுக அதிமுக 2 பேருமே இந்த சர்வேன்றது மிகப்பெரிய ஹார்ட். நான் இதுவரையும் யார்கிட்ட கைட்டு வாங்கல, விமர்சனம் பேசணும் பேசிட்டு போவாங்க, பிரச்சனை இல்லை. 2 பேருமே திட்டுறேன் அப்படின்னா யார்கிட்ட கிட்டுவேன் அது புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்குற போது இந்த எலெக்ஷன் மட்டுமே 18 சர்வே ஃபேக்காக செட் பண்ணியிருக்காங்க அதிமுக திமுக 2 பேருமே. இவங்க வரணும் ஒரு செட்டப்பாக அவங்க ஆக்சுவலாக அப்படி கிளம்பே இல்லை. ஏன்னா புதிய ஸ்டோரி சொல்ல போது, புது வரலாறு சொல்ல போது, புதுசாக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது என்னன்னே தெரிகிறது சவால். ஆனால் அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க, நெகட்டிவாக செட் பண்ணுறாங்க, இப்படி தான் அப்படி தான் செட் பண்ணுறாங்க. அதுக்கான தேர்தல் இது அல்ல. ஸோ இது என்டையர் வந்து 2 கட்சியுமே மிகப்பெரிய சரிவை சந்திக்க போது, அதில் ஒரு கட்சி பெருசாக சந்திக்க போது அது என்னன்றது 4ஆம் தேதி தான் தெரிய வரும் முடிய. மற்றபடி இது எண்ணியல் பண்பியல் உழைவுக்கு உட்பட்ட தேர்தல் இது அல்ல. ஓகே சரி, உங்களோட அனுபவத்தை வச்சு சொல்லுங்க. மிக முக்கியமான கேள்வி இது. திமுக அலைன்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கா? கூட்டணி பலம் இல்லை கண்ணா. ஓகே, இல்லை அது பிரேக் ஆகாமல் இருக்கு. அதாவது 2024 கூட்டணி முடிஞ்சு 2024 முடிஞ்சு போச்சு. 2004 தொடங்குறது 2004 முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து எல்லா கட்சியோட கோர் ஓட்டு சரிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி பலம்ன்ற ஒரு பிம்பம் கட்டப்பட்டாலும் அதுவே மிகப்பெரிய சரிவை செஞ்சிருக்கு. ஏன்னா 50% ஓட்டு அப்படின்னா வாங்கணும். இப்போ அப்படி இல்லை, 37% 39% தான் ஆட்டமே இந்த எலெக்ஷன். அப்படின்னா கிட்டத்தட்ட சரிவு, மிகப்பெரிய சரிவு வந்தது விஜயால. ஸோ அப்படி போது இந்த கூட்டணி தான் பலன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த கூட்டணியால் வந்து வெற்றி பெறணும் நிச்சயம் கிடையாது. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து எல்லா கட்சி ஓட்டும் வந்து விஜய் சாப்பிட்றாரு. அப்புறம் போது வந்து இது கூட்டணி பலமான தேர்தல் இது அல்ல. ஓகே, அப்படிதான் பார்க்க வேண்டியது. அடுத்து மிக முக்கியமான நபர், அடுத்தபடியா நம்ம தமிழக அரசியல்ல விஜய் அவர்கள் 31% கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 31% என்னன்னா தமிழ்நாடு முழுக்க வர முடியாது. இப்போ சென்னையில வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தென் மாவட்டத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு, திருச்சி மண்டலத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு, கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ஓட்டு நல்லா வாங்குவாங்க. பட் என்னன்னா பர்சன்டேஜ் ஓட்டு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறுது. இப்போ மொத்தத்துல வரப்போ 16% ஓட்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் அதிகமா இருக்கு.
உள்ள டிரான்ஸ் ஓட்டு பாதி இருக்கு. 16% ஓட்டு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஓட்டு இருக்குன்னா மீதி 16% ஓட்டு 18% ஓட்டு கூட டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெருசா அடி வாங்குது. அது என்னன்னு கண்ணுக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. 4 சர்வே எடுத்து கண்டுபிடிக்க முடியல. அது 4 சர்வேனா 4 வகையா பிரிச்சோம். ஒரு லைன் போனா அடுத்த லைன் போக மாட்டோம். அப்படி போயிட்டு வந்து என்னால முடியல. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான. விஜயோட மிகப்பெரிய பலமா எதை பாக்குறீங்க? இந்த 31% இவங்க தான் மெஜாரிட்டி. இவங்க அதாவது இதுவரை நடிகர்கள் பிரச்சனை பண்ணப்போ கூட்டம் நைந்திரா கூடுச்சு அப்படி நான் கூட ஃபர்ஸ்ட் சர்வே வரப்ப என்ன இதெல்லாம் ஓவியா கூட கூட்டம் முடிச்சு அப்படின்னு. ஆனா கூட்டம் ஓட்ட மாறுது. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டம் இல்லாமல் ஒரு பெரிய பேய் கூட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் எலெக்ஷனத்தை வரப்போகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 12 மணி எலெக்ஷன் 23 12 மணிக்குள்ள 50% ஓட்டு போலிங்க வாய்ப்பு இருக்கு. 50-55 ஓட்டு ரீச் ஆகலாம். ஸோ அப்படி ஆச்சுன்னா கட்டாயம் 85-90% ஆச்சுன்னா கட்டாயம் ஏதோ ஒரு புது ஸ்டோரி உருவாகுதுன்னு அர்த்தம். ஸோ அதில் விஜய்க்கு வந்து ஓட்டு போட ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. நீ பிரச்சாரம் பண்ணா என்ன, பேசினா என்ன, பேசாட்டி என்ன, போனா என்ன, வந்தா என்ன, எதா இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரு டீம் ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்ற போது கட்டாயம் பெருங்கட்சிக்கு இன்னைக்கு காலையில் ஒரு நபர் பேசுறாரு. ஒரு 10 வயசு பையனாமா. அந்த பையன் வந்து அவங்க தாத்தாட்ட போய் தாத்தா எதுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. தூத்துக்குடியில் என்னது சம்பவம். ஒருத்தர் காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என் பையன் பேரன் கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டபோது ஏன்ப்பா எப்படிப்பான்னு கேட்குற போது அதை சொல்கிறாங்க, அப்பா டிவிக்கு ஓட்டு போடுங்க, மதன்குமாருக்கு 8ஆவது நம்பருக்கு ஓட்டு போடுங்க. ஒரு 10 வயசு பையன் ஸ்லாட் நம்பரை அந்த ஸ்லாட் நம்பரோட மதன் கேண்டிடேட். ஆனால் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த பையனுக்கு 10 வயசு பையனுக்கு எப்படி இருந்துச்சா பாரு. அது ஒரு புரட்சி ஒன்று தமிழ்நாடு முழுக்க ஒன்று நடக்குது. அதுக்கிட்டு இந்த வாக்களிக்க தகுதி பெற்ற அந்த 18 கீழே இருக்காங்க இல்லையா, அந்த பசங்கள்லாம் போய் அப்பா அம்மா வந்து ஓட்டு போடுங்க, இந்த முறை கட்டாயம் ஓட்டு போடுன்ற ஒரு பிரஷர் இருக்கு. எதை விட ஒன்று விஷயம், அந்த சக்னி படத்தில் வந்து ஒரு பார்த்துருப்பீங்க, பேட்டை கொடுத்துட்டு எல்லாம் போவாங்க, ஒரு பிரச்சனை பண்ணாங்க, அப்பா ஓட்டு இந்த முறை பிள்ளைக்கு சொல்லுங்க ஓட்டு போட்டேக்கா ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இதில் எங்கடா சர்வே வைக்க முடியும்? சரி, ஓகே. இது வந்து ரொம்ப விசித்திரமான இப்படி ஒரு விஷயமே நடக்காது. இதுவரை நடந்தே இல்லை தமிழ்நாட்டில். ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எவ்வளவு ஓட்டா மாறுது. ஓகே. அப்படின்னா பர்சன்டேஜ் ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்புறம் கட்டாயம் யாருக்கும் ஒருத்தருக்கு பெருசா பாதிப்பு இருக்கு. அது யாருன்றது இனிமேல் நாளதான் தெரியும். நான் கடவுள் எல்லாம் மனுஷன், முடியல. எனக்கு 2 முறை உடம்பு சரியா போச்சு. மூளை கசை புளிஞ்சு என்னால கண்ணு தூக்கெல்லாம் போய் ரொம்ப மூளை வெடிச்சு போடும். அந்த அளவுக்கு போச்சு, முடியல, கணக்கே உட்காரல. ஸோ அப்படி வித்தியாசமான சொல்லி 2 கட்சி மேலே வெறுப்பு இருக்காங்க. 2 திராவிட ஆட்சிகள் மீதும் வெறுப்பு இருக்காங்க. அந்த வெறுப்பு ஓட்டும் மாறுது. ஸோ பாஜக அதிமுக கூட்டணி வச்சது பலவீனம். ஸோ பாஜக துணை வந்து வச்சிருக்கூடாது. எடப்பாடி வச்சது பெரிய பலவீனம். அப்புறம் திமுக வெறுப்பு மாத்தி ஓட்டு போனா அது தாவேக்கா சான்ஸ் போனாலும் அதிமுக இல்லை. ஸோ அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ திமுக பிடிக்கலாம், அதிமுக ஓட்டு போடணும். இப்போ அந்த மாதிரி ஆப்ஷனும் இல்லை. திமுக பிடிக்கல அப்படின்னா அங்கே பாஜக அதிமுக கூட்டத்தினால இதுக்கு ஓட்டு போட அது தாவேக்கா போடுறாங்க. ஸோ அப்படிங்கிற போது கட்டாயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுக டெபாசிட்டை நிறைய இடத்துல இழக்குமோன்ற ஒரு சந்தேகம் இழக்கும்.